தமிழ்நாடு வளர்ச்சி ஒட்டுமொத்த வளர்ச்சி பெற வேண்டும். ஹாலிஸ்டிக் growth ஆஃப் தமிழ்நாடு. அது எப்படி நடக்கும்? ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி எடுத்து ஒரு சில சமயம் நடுநிலையில் இருக்கிறது. பல சமுதாயங்கள் பின்தங்கிய நிலை இருந்தால் முன்னேறுமா தமிழ்நாடு? இல்ல, முன்னேறாது. அப்படிதான் இருக்கும். பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாவாங்க, ஏழைகள் இன்னும் ஏழைகளா வருவாங்க. சமூக நீதி என்றால் என்ன? பாதாளத்தில் இருக்கிற சமுதாயங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அப்படி அடைந்தால் தமிழ்நாடு முன்னேறும். இது சாதாரண ஒரு ஃபார்முலா. ஆனால் அப்படி அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட சமுதாயங்களை இந்த திராவிட கட்சிகள் முன்னேற்றி இருக்கின்றார்களா? இல்ல இல்ல இல்ல. அடிச்சு சொல்லுவேன், நான் எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன். அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா என்று பார்த்தால் உறுதியாக கிடையாது. அந்த ஒரு துளியும் எண்ணம் அப்படி கிடையாது. இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, கடந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி, இந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னேற்றுவது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணும், அதற்கு என்ன சூழ்ச்சி செய்யணும், பணத்தை கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்சு இப்படி ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஆட்சிக்கு வந்து திருப்பி 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 இதே கொள்ளடிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும். அதை விட ஒரு மோசம், இந்த சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கறது கிடையாது, வேலை கொடுக்கறது கிடையாது. ஆனா கொடுக்கறது என்ன? சாராயத்தை கொடுத்து, மதுவை கொடுத்து, டாஸ்மாக் கடையை திறந்து இந்த சமுதாயங்கள்லாம் அடிமையாக குடிகார சமுதாயங்களாக அப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியுமாமா? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல். இப்ப இருக்கிற இளைஞர்கள், தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால ஒரு நாள் கூட கையெல்லாம் நடுங்க ஆயிடும். என்ன வயசு அவனுக்கு? 22 வயசு. இதுதான் திராவிட மாடல். கேடுகட்ட மாடல். இது கேடுகட்ட மாடல், வெட்கக்கட்ட மாடல். தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இது திமுக. மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது முதலமைச்சர் அவர்கள். இந்த மதுவை விற்கணும், விற்கணும், திணிக்கணும், திணிக்கணும், திணிக்க வெளியில பேசுறது வேற, செய்யறது வேற. சமீபத்தில் அமைச்சர் சொல்றார், மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றார், நாங்க இந்த மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடை திடீர்னு மூடிட்டோம்னா என்ன நிலையை வந்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாரு. என்ன நிலையை வந்துருவாங்க? ஐயோ, இந்த பசங்க இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவுதான் துடிச்சு போயிடுவாங்க. ஆந்திராவுக்கு போய் குடிப்பாங்க, பாண்டிச்சேரியில் குடிப்பாங்க, கேரளாவுக்கு போய் குடிப்பாங்க. யார் சொல்றது? அமைச்சர் சொல்றாரு. அப்ப இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? இதே அமைச்சர், இதே ஆட்சி, இதே திராவிட கட்சிகள் தான். அப்ப இதுதான் வளர்ச்சியா? வளர்ச்சி கிடையாது. எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்கள் தமிழ்நாட்டை. 5 ஆண்டு காலம் கூட வேண்டாம், 2 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. 2 ஆண்டு காலம் போதும். அத்தனை துறைகளும் நாங்கள் எங்களுக்கு முன்னேற்றம் அடையும். எல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டு என்னென்ன துறைகள்? அது கல்வியா, சுகாதாரமா, வேலை வாய்ப்பா, விவசாயமா, நீர் மேலாண்மையா, இப்படி என்ன துறைகள் இருக்கிறதோ அத்துணை துறைகளும், தொழில் துறையிலிருந்து வருவாய்த்துறை, அத்துணை துறைகளும் எங்களுக்கு முன்னேற்றுகின்ற திட்டங்கள். நாங்கள் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான திட்டங்கள். வாய்ப்பு தான் எங்களுக்கு கிடையாது. ஒன்னும் தெரியாதவங்களுக்கு திருப்பி 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 வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாது, என்னன்னு கூட தெரியாது, சுற்றுச்சூழல் என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு அடிப்படை கூட தெரியாது, நீர் மேலாண்மைனா அப்படி என்னன்னு கூட கேள்விப்பட்டது கூட கிடையாது, கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி இருக்கணும், தொழில் வளர்ச்சினா அவங்களுக்கு எதுவும் தெரியாதவங்களுக்கு மீண்டும் 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 வாய்ப்பு கொடுத்துட்டு வரீங்க. உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி கொட்டும். தேர்தல் நேரத்தில், அதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன், தேர்தல் நேரத்தில் நீங்க வாங்குற 500 ரூபாய் ஒரு கையில, இன்னொரு கையில நீங்க உனக்கு 2 கொடுக்கறான், அவன் காசு கொடுக்கறவன். ஒன்னு உங்க 500 ரூபாய் கையில கொடுக்கறான், இன்னொரு கையில மண்ணை கொடுக்கறான், ஒரு பிடி மண்ணை கொடுக்கறான். என்ன அர்த்தம் தெரியலமா? 500 ரூபாய் வாங்கிட்டு பாக்கெட்ல உள்ளுக்குள்ள வச்சுக்கணும், அந்த மண்ணை எடுத்து உங்க தலையில போட்டுக்கணும். நீ உன் கையால மண்ணை உன் தலையில போட்டுட்டு இருக்க. அந்த 500 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு போகாதீங்க.
500 ரூபாய். இதுதான் தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் நடக்குது. இது இந்த கலாச்சாரம், கன்றாவி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதுல பேர் ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த மண்ணில் தான் நடந்தது. இந்த மண்ணில் தான் தொடங்கி இப்போ எங்க தீ போல எல்லா தொகுதியிலும் பரவிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட மண் இந்த மண், வரலாறு படுத்த மண் இந்த மண்ணல்ல. இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது பாருங்கள். வைகை ஆறு நம்ம ஊர்ல போயிட்டு இருக்கு, அழகான ஒரு ஆறு. ஒரு காலத்தில் இன்னைக்கு சாக்கடையா ஓடிட்டு இருக்கு, சாக்கடையா மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? யாரு காரணம்? இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். திராவிட கட்சிகள் தான் காரணம். அதாவது மேலூர் இருக்கு, மதுரை பக்கத்தில் மேலூர். இந்த மேலூர்ல குடிக்கிறது தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? மேலூர்ல இருந்து வைகை அணை, வைகை ஆறு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா மேலூருக்கு குடிக்கிற தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? காவிரியில இருந்து வருது. இதை விட ஒரு வெக்கக்கேடு என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஆறு வச்சுக்கிட்டு காவிரியிலிருந்து மேலூர் காவிரி குடிநீர் திட்டம் தண்ணி அங்க இருந்து வருது, தப்பு கிடையாது. ஆனா இருக்கிற நம்முடைய இயற்கை வளத்தை அழித்து ஒழித்து அப்புறம் காவிரியிலிருந்து தண்ணி எடுத்து வர்றது என்ன? வைகை ஆறு. இந்த வைகை ஆறு எங்க இருந்து வருது? வெள்ளிமலை மேகமலை ஒரு பகுதி, முல்லை பெரியாறுல இருந்து உபரி நீர் தேனி மாவட்டத்துக்கு கிடைச்ச பிறகு அதுக்கு அப்புறம் வர தண்ணி வைகை அணையில வருது. ஒரு பகுதி மேகமலை வெள்ளிமலை. மேகமலை வெள்ளிமலையில கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ மழை பெய்யும். ஏன் அப்ப மழை பெஞ்சதுன்னா, அப்போ எல்லாமே வனப்பகுதியை காடாக இருந்தது. இந்த 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வெள்ளிமலை மேகமலையில 1.5 லட்சம் ஏக்கரை அழித்து அங்கே டீ எஸ்டேட் போட்டாங்க. மரத்தை காட்டை எல்லாம் அழிச்சு டீ எஸ்டேட், தேயிலை தோட்டங்கள். அது தோட்டம் போட்டதுக்கு அப்புறம் மழை நின்று போச்சு, அவ்வளவுதான். தண்ணி இல்லை. தண்ணி வர தண்ணி எங்க இருந்து வருது? முல்லை பெரியாறுல இருந்து வர தண்ணி இப்போ அது சேருது, அவ்வளவுதான். இந்த பக்கத்தில் தண்ணி வரது இல்லை. அதை மீண்டும் காடாக மாற்ற வேண்டும், வேற வழி கிடையாது. அப்படி மாத்தினால்தான் வைகையில பழைய நிலை வரும். இதெல்லாம் வரணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவர் எந்த கட்சிக்கும் இந்த தகவலோ இதுல ஒரு எண்ணமோ இது என்ன நடக்கும் எப்படி செய்யணும்னு ஒரு தெரியாது. வாயில வருது அந்த ஆதங்கம், அப்போ இருக்கு, வெளிப்படுத்தணும். எவ்வளோ கோபமா இருக்கு மனசுல எல்லாம், என்ன கோபம் இருக்கு. எவ்வளோ செய்யலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எவ்வளோ செய்யலாம், செய்ய துடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அதிகாரம் வரலையே. ஒரு முறை அந்த அதிகாரம் கொடுத்து பாருங்களேன். திருப்பி 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 இவங்களுக்கே கொடுக்குறீங்க, இவங்களே திருப்பி திருப்பி திருப்பி. அதுல இருந்து வெளியில வாங்க. இன்னும் அந்த அம்பாசிடர் கார் ஃபியட் காரை ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப ஏதோ புது புது கார்லாம் வந்துடுச்சு இல்ல. இன்னும் பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் கலர் டிவி, எல்இடி, எல்சிடி, பிளாஸ் என்னென்னமோ வந்துடுச்சு. அதுல இருந்து மீட்டு வெளியில வாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். எங்களை போன்ற புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திட்டங்கள், உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி, தரமான கல்வி எங்களால் கொடுக்க முடியும். தரமான கல்வினா உங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பைசா உங்க வீட்டில இருந்து நீங்க கட்டணமோ நன்கொடையோ கொடுக்க தேவையில்லை. அது எந்த படிப்பு இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் படிப்பா இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பு இருந்தாலும் சரி, கல்லூரியில மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, வேற எந்த படிப்பு இருந்தாலும், சட்ட கல்வி, எந்த படிப்பு இருந்தாலும் சரி, ஒரு பைசா உங்க வீட்டில இருந்து கட்டணமோ நன்கொடையோ கொடுக்க தேவை நம்ம ஆட்சியில். இது எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா கல்வி இலவசம், தரமான கல்வி, பள்ளி கல்வியா இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வி இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி இருந்தாலும் சரி, அத்தனையும் அரசாங்கம் முதலீடு செய்யும். இதுதானே உண்மையான முதலீடு. படிப்பு கொடுக்கிறது தான் முதலீடு. படிப்பு கொடுத்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி பெறும், ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனா இவங்க அதுல முதலீடு செய்யறாங்களா? இல்ல. சாராயத்துல முதலீடு செய்யறாங்க. அடுத்தது சுகாதாரம். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தரமான மருத்துவ வசதிகளை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கின்ற ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தான். ஏன்னா இன்னைக்கு சுகாதாரம் என்று சொன்னாலே அதுக்கு மறுபெயர் யாரு?
பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது. 5 ஆண்டு காலம் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தவன். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இன்னைக்கு ஒரு போன் பண்ணிட்டா போதும், உடனே 5-10 நிமிடத்தில் உங்களை வந்து காப்பாத்திட்டு போகுது. பிரசவ வலி துடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போன் பண்ணா போதும், வந்து நேரா அம்மாவும் குழந்தையும் காப்பாத்திட்டு போகுது. கடந்த 7-8 ஆண்டுகளில் ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் உள்ளே கிட்டத்தட்ட 25,000 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆம்புலன்ஸ் உள்ள அவங்க கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் உள்ளே 25,000 குழந்தைகள் பிறந்திருக்குதுன்னா அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் புதுமை, இதுதான் திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இன்னைக்கு எந்த பிஹெச்டி, சிஹெச்டி, சப் சென்டர் எதுக்கு போனாலும் சரி, ஆரம்ப சுகாதார மையம், துணை சுகாதார மையம், வட்ட மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, எத்தனை எங்க போனாலும் இன்று இந்திய அளவிலே நன்றாக இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழல் உருவாக்கியது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. இது ஐநா சபை அங்கீகாரம் செய்திருக்கிறது. ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சிந்திங்க. இதுதான் புதுமை. இது சம்திங் நியூ ஃபார் தமிழ்நாடு, இந்தியா. இந்த புதுமை தான் நீங்கள் கேட்க வேண்டும். இது உங்களுடைய உரிமை. ஆனா அதை பழைய குண்டு செட்டியில குதிரை ஓட்டுறது அதே வசனம், அதே திட்டம், அதே வந்து திமுக ஒரு திட்டம்னா பேர் மட்டும் அண்ணா திமுக மாத்திடுவாங்க. அண்ணா திமுக திட்டம் போட்டு அது வந்தான்னா பேர் மட்டும் மாத்தி அதே திட்டம் அதேதான். ஆனா எல்லாமே உங்களுக்கு கோபம் தான் வரும். என்னடா அதேதான், நம்ம வாழ்க்கையை இப்படிதான் போகுமான்னு. அந்த கோபம் தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி போயிடும். 500 ரூபாய் பார்த்துட்டீங்களா, காந்தியை பார்த்துட்டீங்க, அவ்வளவுதான். அதற்கு அப்புறம் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கோபம் வந்துட்டு இருக்கு. திருப்பி அடுத்த 5 ஆண்டு காலம் இதுதான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வாங்க. ஏன்னா இங்க தென் மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இப்ப சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். 17 நாள் பயணம் அமெரிக்காவில். 17 நாள் கழிச்சு நேற்றைய முன்தினம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்து பேட்டி கொடுக்கிறாரு. நான் 17 நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டிற்கு 7,600 கோடி ரூபாய் நான் முதலீடு பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றேன். எவ்வளவு? 7,600 கோடி ரூபாய். அதுல 17 நாள் போயிருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போனார். 5 நாள் தான். 5 நாள்ல 30,000 கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனார். அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வாங்கிட்டு வந்தார். அது முதலீடுனா அது முதலீடு கிடையாது, அது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டுடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து முதலீடு செய்யணும், எப்ப செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, செய்வாங்களான்னு தெரியாது. முதலமைச்சர் பேசுறாரு, திமுக ஆட்சி வந்து 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு வந்திருக்கிறது என்று பொய் சொல்லிட்டு இருக்கிறார். முதலீடு எல்லாம் வரல. 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், எம்ஓயு போட கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க. எம்ஓயு எப்படி போடுவாங்க தெரியுமா? இங்க ஒரு 4-5 கம்பெனியை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, ஏன்பா ஒரு 500 கோடி ரூபாய் கையெழுத்து போடுப்பா. அவங்களுக்கு என்ன, சரி போட்டுடுறேன். அவங்க முதலீடு செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு தெரியாது, கையெழுத்து மட்டும் போட்டு கணக்கு அமைப்பாங்க. ஓ 10 லட்சம் கோடி வந்துடுச்சுப்பா அப்படின்னு விளம்பரப்படுத்தி உங்களை ஏமாத்துறது தான். இதுதான் வேலை, அவங்களோட வேலை. 10 லட்சம் கோடி ரூபாய் சொல்றாங்களே, இந்த 10 லட்சம் கோடி ரூபாயில எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? இந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 68,000 கோடி தான். வெறும் 68,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலீடு எவ்வளவு வந்திருக்குன்னா 92,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் திமுக, 2 ஆண்டு காலம் அண்ணா திமுக, இது ரெண்டும் சேர்த்தா 92,000 கோடி தான் 5 ஆண்டு காலத்தில் மொத்த முதலீடு.
திமுக வந்தது பிறகு தமிழ்நாட்டினுடைய மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 67,000 கோடி வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடு. இதற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடுச்சு. எங்கேயா வந்தது? இப்படி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டு வந்தார்ல, இந்த அமெரிக்கா பயணத்துல தென் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மேடையில் நேரம் சண்முகனா சொல்லுங்க, தெரியல. எவ்வளவு தெரியுமா? 7,500 கோடி ரூபாய், 7,600 கோடி ரூபாய். தென் தமிழ்நாடு எவ்வளவு முதலீடு தெரியுமா? முதலீடு இல்ல, கையெழுத்து. எவ்வளவு? 50 கோடி ரூபாய். 7,600 கோடியில் தென் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுன்னா 50 கோடி. இது ஒரு முதலீடாயா? இதுக்கு நீங்க அமெரிக்கா போனோமா? இது எவ்வளவு ஒரு மோசடி. தமிழ்நாட்டில் சென்னைக்கு பிறகு பெரிய மாநகரம் மதுரை. சென்னையில் எவ்வளோ முதலீடு நடந்துட்டு இருக்கு. அப்போ இயல்பாக எங்க முதலீடு நடக்கணும்? மதுரையில் தான் நடக்கணும். அப்படி நடைபெற்றுகிறதா? இல்ல. 2013 இங்க மதுரை தூத்துக்குடி தொழில் வழிச்சாலை காரிடர், மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று 2013 அறிவித்தார்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள். இந்த 11 ஆண்டுகளில் இந்த தொழில் வழிச்சாலையில என்ன நீங்க செஞ்சீங்க? என்ன முதலீடு செஞ்சீங்க? எவ்வளவு முதலீடு நடந்தது? சாலைகளை ஒழுங்கா போட்டீங்களா? ரயில் தொடர்பு இருக்கிறதா? தொழிற்சாலைகள் தொடங்கினாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. அப்போ என்னதான் நடத்திட்டு இருக்கீங்க? என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. தென் தமிழ்நாட்டில் நாங்குநேரி, திசையன் வேலை நாங்குநேரி அந்த பகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று எப்போ முரசொலி மாறன் அவர்கள் காலத்தில் நிலத்தை ஒதுக்கி அப்போ தொடங்கினாங்க. இப்போ அதுல என்ன எவ்வளவு முதலீடு வந்திருக்கு? எவ்வளவு தொழிற்சாலைகள்லாம்? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுதோறும் ஒரு 500 கோடி 700 கோடி மொத்தத்தில், அவ்வளவுதான். எவ்வளவு வேலை வாய்ப்பு இல்ல. கங்கை கொண்டான் இங்க பகுதியில் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலி நடுவில் கங்கை கொண்டான், அதுல ஏதோ கொஞ்சம் தொழிற்சாலைகள் வருது, அதுலயும் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால்தான் இங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, கலவரங்கள். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை. கல்வியில முதன்மை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள். ஆண்டுதோறும் 10வது 12வது தேர்வில் பாத்தீங்கன்னா முதல் மாவட்டம் எது மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம், இல்லது விருதுநகர் மாவட்டம், இல்ல தூத்துக்குடி மாவட்டம், இல்ல கன்னியாகுமரி மாவட்டம். இப்படிதான் முதல் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தான். கல்வியில முதல் 10 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்கள் தான் வருது. நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா அந்த படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குதானா? 0 வேலை, 0 எம்ப்ளாய்மெண்ட். எந்த வேலையும் கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் என்ன நடக்குது? படிச்ச பிள்ளைங்க சும்மா இருக்கிறான். சும்மா இருக்கிறதுனால எங்க போறான்? 6 மணிக்கு மேலே சாயங்காலம் டாஸ்மார்க். எங்க 6 மணிக்கு? காலையில 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். சும்மா இருக்கிறான். அப்படி சும்மா இருந்தது தண்ணியை போட்டு அப்புறம் அடுத்தது என்ன பண்றான்? அப்புறம் போய் இங்க தகராறு நடக்குது, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கலவரம் நடக்குது. இதுதான் நடக்குது. இதுக்குதான் காரணமே இதுதான். அப்ப 57 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகளும் ஆட்சி செய்து இந்த பகுதி என்னையா செஞ்சீங்க? நீங்க என்னையா வளர்ச்சி கொண்டு வந்தீங்க? நீங்க எதுவுமே இல்ல. மீண்டும் 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 இந்த கட்சி போடணும், இல்ல இந்த கட்சிக்கு, இந்த கட்சி மாத்தி 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 ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களே. ஒரு முறை நீங்க சிந்திங்க, கேள்வி கேளுங்க. இவங்க என்னையா பண்ணா? என் பிள்ளைக்கு என்ன பண்ணா? என் பொண்ணுக்கு என்ன பண்ணா? என் பொண்ணு படிப்பை கொடுத்தாங்களா? வேலை கொடுத்தாங்களா? கொடுக்கல, இனியும் கொடுக்க போறது கிடையாது. கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. படிக்கிறான் பாரு, கொள்ளையோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறான். கன்னியாகுமரியில